அவர் திருத்தந்தையாக பதவியேற்ற பொழுது நானும் அந்த சதுக்கத்தில் இருந்தேன். உண்மையிலேயே அந்த ஒரு நினைவு மறக்க முடியாதது. எல்லாருக்கும் முன்பதாக தோன்றி அவர் முதலில் கேட்ட அந்த வார்த்தை, நான் உங்களுடைய ஆயனாக இருக்க போகிறேன், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி தலை குனிந்து நின்ற அந்த நேரம் உண்மையிலேயே வியப்புக்குரியது. எல்லோரும் தலை தாழ்த்தி நின்று கொண்டிருந்த பொழுது இந்த உலக மக்கள் அனைவரும், அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு திருத்தந்தைக்காக ஜெபித்தது என்பது ஒரு அருமையான நிகழ்வு. அவருடைய ஒரு தாழ்ச்சியை அதை எடுத்துக்காட்டுகிற ஒரு அற்புதமான ஒரு செயல். இந்த அளவுக்கு ஒரு திருத்தந்தையா, நான் ஒரு தலைவன், ஒரு ஆயன் என்கிற எந்த விதமான ஒரு கர்வமோ அகந்தையோ இல்லாமல் நான் உங்களுக்காக பணி செய்ய போகிறேன் என்று எனக்காக வேண்டுங்கள் என்று சொல்லி அந்த தன்னை கொழுந்து நின்ற அந்த ஒரு செயல் உண்மையிலேயே ஆச்சரியத்துக்குரியது. அதிலும் குறிப்பாக அவருடைய எளிமை, அவருடைய இந்த தாழ்ச்சி, எல்லாரையும் அன்பு செய்கிற ஒரு அற்புதமான ஒரு செயல். முக்கியமாக அவருடைய திருத்தூது மடல்களிலும் சரி, தன்னுடைய எழுத்துக்களிலும் சரி, தன்னுடைய போதனைகளிலும் சரி, இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி போதனையிலே சொல்லிய, அதாவது நடுத்தீர்வின் போது மத்திய 25ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார் அல்லவா, நான் பசியா இருந்தேன் உண்ண கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன் குடிக்க கொடுத்தீர்கள், அந்நியா இருந்தேன் வரவேற்றீர்கள், ஆடையிற்று இருந்தேன் என்னை உடுத்தினீர்கள், நோயிற்று சிறையில் என்னை காண வந்தீர்கள் என்று சொல்வார்களோ, அந்த வார்த்தையை உண்மையிலேயே வாழ்வாக்கியவர் அவர். தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி வரை ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய மன்னிப்பு, ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய கருணை, அவருடைய பாசம், நேசம் என்று சொல்லி அவருடைய படிப்பினைகளை, அவருடைய விழுமியங்களை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து ஒரு புரட்சியை செய்தவர் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அதிலும் குறிப்பாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் எவ்வாறு அந்த புரட்சியை ஏற்படுத்தினாரோ, கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய மன்னிப்பை மையப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் செயல்படுத்தினாரோ, அதே போல தன்னுடைய வாழ்க்கையில் அதுவும் திருத்தந்தையாக ஏற்ற பிறகு இந்த உலகத்திலே அவர் ஆட்சி செய்த அந்த நாட்களிலே அவர் போதித்த இந்த அன்பு போதனை, இரக்க போதனை என்பது மிக மிக அளவிட முடியாதது. அதுவும் தன்னுடைய வாழ்க்கையிலே உலகத்தில் போர்கள் ஏற்படக்கூடாது, உலக நாடுகள் எல்லாம் அமைதியிலே செழிப்புற வேண்டும், அதிலும் குறிப்பாக வளர்ந்த நாடுகள் எல்லாம், முன்னேற்றமடைந்த நாடுகள் எல்லாம், முன்னேற்றம் இல்லாத நாடுகளுடைய கடன்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும், எல்லா இனத்தவரையும், எல்லா மொழியினரையும், எல்லா மனிதரையும் பாகுபாடின்றி அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவனுடைய அத்தனை போதுகளும் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்தவர் இவர் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தந்தையை நாம் இந்த திருச்சுவ வரலாற்றிலே பெற்றிருப்பது மிகவும் புண்ணியமானது. ஆகவே அவரை பற்றி நாம் பெருமை கொள்கிறோம். உண்மையிலேயே அவரை நான் ஒரு தடவை சந்தித்திருக்கிறேன். ஆகவே அந்த சந்திப்பில் அவரிடத்தில் காணப்பட்ட அந்த சாந்தம், ஒரு கருணை, அவரிடத்தில் காணப்பட்ட அந்த ஒரு அமைதி, ஒரு மகிழ்ச்சி, அவரை பார்க்கும்போது இந்த மகிழ்ச்சி அதை அளவிட முடியாதது. அந்த அளவுக்கு அவருடைய பிரசன்னம், அவருடைய பேச்சு, அவருடைய போதனை, அவருடைய வாழ்க்கை முறை எல்லாமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய இறுதிச் சடங்களை பங்கு கொண்டிருக்கிற இத்தனை மக்களும், இத்தனை தலைவர்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த முதுவரும் தந்தைக்கு, தலைச்சிறந்த தலைமை பண்புக்கு எனது மரியாதையை, அன்பை, ஆர்வத்தை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய இரங்கலையும் புகழ் அஞ்சலியையும் செலுத்தியமைக்கு நன்றி ஃபாதர்.